நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவதே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவதே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள இறை பிரசன்னம் ஆண்டவர் நம்மை எல்லா நிலைகளிலும் பாதுகாப்பவராய் நம்மை வழிநடத்துகிறவராயிருக்கின்றார். மீண்டும் மீண்டும் அவர் மீது உறுதியான நம்பிக்கை வைக்கிற போது, அசைக்க முடியாத நம்முடைய விசுவாசத்தினால் இயேசுவை நாம் சிக்கென பற்றிக் கொள்ளுகிற போது, கடவுள் நம்மை வெறுப்பதில்லை. நம் துன்பத்தில், நம் கண்ணீரில் அவர் நம்மை காண்கின்றார். நமக்கு ஆறுதலாய் தேறுதலாய் இருக்கின்றார். நமக்கு நம்பிக்கையும் ஊக்கமும் உற்சாகமும் தருகின்றார். இந்த தேவ நற்கருணை உயிருள்ள பிரசன்னம் நம் வாழ்வில் வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. நமக்கு மாற்றத்தை தருகிறது. நம்மை புது படைப்பாக மாற்றுகிறது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். அவருடைய நல்ல ஆசீரை பெற்றுக்கொள்ள இந்த நாளில் ஜெபிப்போம். சமீபத்தில் கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் நடந்த ஒரு பெரும் துயர சம்பவத்தை நாம் எல்லோரும் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டு தங்களுடைய உடைமைகளை இழந்து, உறவுகளை இழந்து தத்தளிக்கின்ற, தள்ளாடுகின்ற, தடுமாறுகின்ற நிலை. இன்னும் கூட அந்த மண்ணில் புதையுண்டு சிக்கிக்கொண்டு மீட்க முடியாத நிலைமையில் எலும்பு கூடுகளாக அவர்களை தூக்கி எடுக்கிற போது, என் அன்பு உள்ளங்களே, மனம் உருகுகிறது. கண்ணீர் ததும்ப பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆண்டவருடைய அருள் உதவியினால் பல நல்ல உள்ளங்கள் தாராளமாய் கொடுத்து இழந்தவற்றை அந்த மக்கள் மீண்டும் பெற்றுக்கொள்ள கடவுள் அவர்கள் மீது இரக்கம் காட்டும்படியாக ஜெபிப்போம். பாதிக்கப்பட்ட மக்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய தூய இருதயத்திற்கு ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அந்த இடத்தில் மீண்டும் பழைய நிலைமை திரும்ப, மக்கள் எல்லோரும் மீண்டும் புது உத்வேகத்துடன் அந்த இழப்பிலிருந்து மீண்டு வர, குறிப்பாக இந்த இக்கட்டான சூழ்நிலையில் மக்கள் தவியாய் தவித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில்
ஓடோடி சென்று தாராள உள்ளத்துடன் உதவி செய்கின்ற நல்லுள்ளம் படைத்த மக்கள், பொருள் உதவி செய்கின்றவர்கள், பண உதவி செய்து அவர்களை தேற்றுகிறவர்கள், மருத்துவ வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து அவர்களுக்கு மருத்துவ உதவி செய்து கொண்டிருக்கிறவர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், இராணுவ வீரர்கள், காவல்துறையினர், அரசியல் தலைவர்கள், அதிகாரிகள், இவர்கள் எல்லோரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக அந்த இக்கட்டான சூழ்நிலையில் தங்கள் உயிரை கூட பணயம் வைத்து உதவி செய்கின்ற எல்லாருடைய குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக சிறப்பாக இந்த ஆராதனையில் நாம் ஜெபிப்போமாக. எண்ணில் ஒன்றாக எந்தன்னல் இறைவா நீ எழுந்து வாரும், எங்களை ஆசீர்வதியும், எண்ணில்லா அருளினை எங்கள் மீது பொழியும் என்று சொல்லி ஆண்டவரை பாடி துதித்து ஆராதனை செய்வோம். எண்ணில் ஒன்றாக இந்த நல் தேவன் எழுந்து வருகின்றார், எண்ணில்லாருளை அன்புடனே தலைவன் தருகின்றார், தலைவன் தருகின்றார். எண்ணில் ஒன்றாக இந்த நல் தேவன் எழுந்து வருகின்றார், எண்ணில்லாருளை அன்புடனே தலைவன் தருகின்றார், தலைவன் தருகின்றார். நற்கருணையில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எழுந்தருளி இருக்கிறார். அவருடைய வல்லமையான பிரசன்னம் நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறது. அந்த வேதனைப்படுகிற, துன்பப்படுகிற, துயரத்தில் வாடுகிற, கண்ணீரோடு தத்தளிக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர்கள் ஆறுதல் பெற, தேறுதல் பெற, நம்பிக்கை கொள்ள, ஊக்கம் பெற, உற்சாகம் அடைய இவ்வேளையில் உருக்கத்தோடு பாடி நாம் ஜெபிப்போமாக. உதயம் காண பிழையுமோ மலரை போலவே, இதயம் இறைவன் வரவையே நிதமும் தேடுதே. உதயம் காண விழையுமோ மலரை போலவே, இதயம் இறைவன் வரவையே தினமும் தேடுதே. பகலை மறக்கும் மூக்கினாய் பல வழிகள் சூழ்ந்ததே, பகலை மறைக்கும் மூகிலாய் பல வழிகள் சூழ்ந்ததே. அந்த மூகிலும் இருளும் குறையும் தீர முழுமை தோன்றுதே. எண்ணில் ஒன்றாக இந்த நல் தேவன் எழுந்து வருகின்றார், எண்ணில்லாருளை
தலைவன் தருகின்றார், தலைவன் தருகின்றார். பல நிலைகளில் துன்பத்தில் நாம் வாடுகிற போது, இப்படி அனாதைகளாய் கைவிடப்பட்டவர்களாய் திக்கற்ற நிலையில் நாம் இருக்கிற போது, ஆண்டவரே, துன்ப மிகுதியினால் நான் அவதிப்படுகிறேனே, கவலையினாலும் கண்ணீராலும் ஒவ்வொரு நாளும் வாடுகிறேனே, என் அன்பு ஆண்டவரே, நோய்பட்ட நிலையில் பிணிகளில் வாட்டி வதைக்கின்ற போது, ஆண்டவரே, எனக்கு சுகம் தருவாயா, என்னை குணப்படுத்துவாயா, என் நோய்களிலிருந்து எனக்கு விடுதலை தருவாயா என்று நான் கண்ணீரோடு மன்றாடுகிற வேளையில், ஆண்டவரே, என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு நலமருள்வாயா, ஆண்டவரே, எனக்கு சுகம் தருவாயா அப்பா என்று அவரிடத்தில் உருக்கத்தோடு நம்மை ஒப்புக் கொடுத்து செபிப்போம். முதிர்ந்த வயதில், வயதான காலகட்டத்தில், ஆதரவற்ற நிலையில் தனிமரமாய் நிற்கிற போது, ஆண்டவரே, ஆறுதல் தேறுதல் இன்றி கிடக்கிறோமே என்று அங்கலாய்த்து தவிக்கிற போது, ஆறுதலின் இறைவன் உங்களுக்கு, உங்கள் உள்ளத்திற்கு, உங்கள் இதயத்திற்கு நம்பிக்கை ஊட்ட ஒப்புக் கொடுத்தவர்களாய் செபிப்போம். நம் குடும்பத்தில் அன்பும் அமைதியும் சமாதானமும் என்றென்றும் மேலோங்கி இருக்க இயேசுவின் தூய இருதயத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுத்தவர்களாய் மன்றாடுவோம். என்னில் இணையும் கிளைகளோ வாழ்வை தாங்குமே, என்னை பிரியும் உள்ளத்தை நாளும் தேடுவே. என்னில் இணையும் கிளைகளோ வாழ்வை தாங்குமே, என்னை பிரியும் உள்ளத்தை நாளும் தேடுவே. என்று பகந்த இறைவா என்னை அணைக்க வாருமே, என்று பகந்த இறைவா என்னை அணைக்க வாருமே. அந்த மூகிலும் இருளும் குறையும் தீர முழுமை தோன்றுமே. என்னில் ஒன்றாக எந்த நல் தேவன் எழுந்து வருகின்றார், என்னில் அருளை அன்புடனே தலைவன் தருகின்றார், தலைவன் தருகின்றார். திருப்பாடல் 124. ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் இஸ்ரேல் மக்கள் சொல்வார்களாக, ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் நமக்கு எதிராக மனிதர் எழுந்தபோது, அவர்களது சினம் நம்மேல் மூண்டபோது, அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். அப்பொழுது வெள்ளம் நம்மை மூழ்கடித்திருக்கும், பெருவெள்ளம் நம்மீது புரண்டோடி இருக்கும், கொந்தளிக்கும் வெள்ளம் நம்மீது பாய்ந்தோடி இருக்கும். ஆண்டவர் போற்றி போற்றி, எதிரிகளின் பற்களுக்கு அவர் நம்மை இரையாக்கவில்லை. வேடர் கண்ணியினின்று தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோம். கண்ணி அருந்தது, நாம் தப்பி பிழைத்தோம். ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை, விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர் அவரே. பாதிக்கப்பட்டவர்களே, உள்ளம் நொறுங்குண்டிருப்பவர்களே, உள்ளம் உடைந்து துன்பத்தில் வாடுகிறவர்களே, கண்ணீரோடு அழுகையோடு நாட்களை கடத்தி கொண்டிருப்பவர்களே, ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை, விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர் அவரே.
இயேசுவின் தூய இருதயத்திற்கு நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து செபிப்போமாக. இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றி புரிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் ஆண்டவரே நாங்கள் சரணாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பத்தின் மீதுள்ள சகலவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்பொழுதும் எப்பொழுதும் உம்முடைய திரு இருதயத்திற்கு உகந்தவர்களாய் வாழ எங்களை இளைப்பாற செய்தருளும். தவறி எங்களில் எவரேனும் உமது இருதயத்தை நோகச் செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கின்றோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தருளும். ஆண்டவரே, இதுவரை நீர் எங்களுக்கு செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். எங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான புண்ணியங்களான அன்பு, தாழ்ச்சி, கீழ்ப்படிதல், பணிவு போன்ற நற்பண்புகளை நாங்களும் எங்கள் குடும்பமும் பெற்றுக்கொள்வோமாக. ஒருபோதும் எங்களுக்கு ஆபத்து, தீங்கு, இடர்பாடுகள், நெருக்கடிகள், துன்பங்கள் ஏற்படாமல் ஆண்டவரே கண்ணினிமை போல எங்களை பாதுகாத்தருளும். உள்ளம் கையில் எங்களை தாங்கிக் கொள்ளும். உம் சிறகுகளின் நிழலில் எங்களை வைத்து பாதுகாத்தருளும். எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் உமது அதிமிகு தூய இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்து வேண்டி மன்றாடி செபிக்கின்றோம். ஆமீன். மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவருடைய இறை மாட்சியில் பங்கு பெற செபிப்போமாக. சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை மீட்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாகுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும்.
தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே.